விஜய் காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தரட்டுமா? நல்லாயிருக்கும், தூக்கம் நல்லா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே என்ன என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க நீ எப்பவும் போல் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, என்னால் அப்படிலாம் பேசவே முடியாதுங்க, நீங்கள் தாங்க எல்லாமே எனக்கு, இங்கே என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நான் அந்த பொண்ணை பற்றி சொன்னேன், அதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அதே மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு காவேரி, உன் மூஞ்சிக்கு இது செட்டே ஆகலை, நீ எப்பவும் போல் பேசு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி செட் ஆகலைன்னு சொல்கிறீங்க? உங்களை பார்க்காம என்ன இருக்க முடியாது? அது மட்டும் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா? 2 போதும் சரிங்களா? ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஓ, உங்களுக்கு என்ன தோணுது? என்ன மாதிரியே 2 பொண்ணு வேணுமா உங்களுக்கு? சரி சரி, என்னையும் உங்களால் சமாளிக்க முடியல, அந்த 2 பொண்ணுங்களை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது. நான் இதெல்லாம் சொன்னேன் உங்ககிட்ட, இதை விட இன்னும் நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுக்கு எப்படி சமைச்சு போட்டேன் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா சூப்பராக சமைச்சேன்னா? உண்மையாகவே எனக்கு சமைக்க தெரியாதுங்க, ஏதோ கொடுமைக்கு சாப்பிட்றதுக்காக எப்பயாவது சமைப்பேன். கடைசியில் உங்களுக்கு எப்படி சமைச்சு போட்டேன் பார்த்தீங்களா? நல்லா நெட்டில் பார்த்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்து சூப்பராக பண்ணேன். மறுபடியும் உங்களுக்கு எதாவது சமைச்சு போடவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஐயோ அம்மா தாயே, என்னை விட்டுரு, தயவு செய்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஓடி போய் கதவுல லாக் பண்ணிட்டாரு. சிரிக்கிறாரு, பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. இங்கே காவேரி சிரிச்சிட்ருக்காங்க. என்ன தாங்க முடியாமல் ஓடுறீங்களா? அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. குமரன், கங்கா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி அழகு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அதுக்கு பாட்டி உள்ளேருந்து சொல்கிறாங்க. அப்படியா, இவ்வளோ நாளாக உனக்கு தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேறு எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. ஐயோ, அம்மாச்சி வேறு கேட்டுடுச்சோ நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பேசிகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்போ காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு ஒரு ரூம் கூட இல்லைப்பா, அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நான் கூட தான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன், 5 அண்ணன் தம்பிங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே ரூம் ஹாலில் தான் படுப்பாங்க. அவங்களாம் குழந்தை குட்டி பெற்றுக்கலையா இல்லை வாழலையா? என்னை மட்டும் என்ன பண்ணீங்க? நான் கூட தான் கல்யாணம் ஆகி வரும்போது என் ரூமில் வந்து நீங்கள் படுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் பயந்து வந்து படுத்தேன், அதையா இன்னும் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க. 2 பேருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. குமரன் சொல்கிறாரு, நான் வந்து கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. கரெக்டாக பைக் எடுத்துகிட்டு வராரு. அப்போ அஜயோட அப்பாவும் வராரு. அப்படியே 2 பேருமே இடிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே அப்படியே எழுந்துக்கிறாரு குமரன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஜயோட அப்பாவை தூக்குறாரு. சாரிங்க, தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. என்ன சாரி பூரின்னு எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்க? ஏன் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாட்டியா நீ? இல்லைங்க, நீங்கள் தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தீங்க, நான் அப்படி தான் வருவேன், என் வீடு, நான் அப்படி தான் வருவேன், நான் வந்தாலும் வரலனாலும் நீ ஸ்லோவாக தான் பார்த்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. சாரிங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. காயெல்லாம் கொட்டிக்கிடுச்சு, அதை எல்லாமே எடுக்கிறாரு. எடுத்து பேக்கில் போடுறாரு. இது எல்லாமே காவேரி மேலே இருந்து பார்க்குறாங்க. என்ன இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கங்கா வராங்க. ஐயோ, என்னங்க ஆச்சு? காயெல்லாம் கொட்டியிருக்கு, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கங்கா பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இல்லை, இவரை தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அப்படியே காயெல்லாம் எடுக்கிறாங்க. என்னடா என்ன எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் இடிப்ப, உனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வராரு. அதுக்குள்ளே அப்படியே காவேரியும் ஓடி வராங்க. கங்கா தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவர் மேலெல்லாம் நீங்கள் கை வைக்கிறவளை வச்சுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் பேசுங்க, என்ன போட வாட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, மரியாதையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே காவேரியும் வந்துடுறாங்க. என்னம்மா, எதுக்காக போய் சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சி இழுக்கிறாங்க. ஓ, மாமா தான் என்னை இடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. கங்காவும் சொல்கிறாங்க. 2 பேருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு மரியாதை வேண்டி கிடக்கு? பிக்னிக்கு எல்லாமே ஓசியில் கூட்டிகிட்டு வந்தான் உன் வீட்டுக்காரன், ₹1 செலவு பண்ண மாட்டான், அவனுக்கு மரியாதை கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கங்கா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு? என்ன சொல்கிறீங்க? என் வீட்டுக்காரர் அவரோட காசில் தான் என்னை கூப்பிட்டு போனார் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனது உன் காஸ்ட்லியா? அந்த ரெசார்ட்டுக்கு உன் காஸ்ட்லியாக கூட்டிகிட்டு போனார், எல்லாமே செலவு பண்ணது அவர் தான் தெரியுமா? உன் வீட்டுக்காரெலாம் எதுவுமே செலவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஐயோ, என்ன இப்படி சொல்கிறாரு, எல்லாத்தையுமே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே பாரு கங்கா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், இந்த பணம் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்களா, நீங்கள் செலவு பண்ணலையா? இல்லை, அவர் தான் உன்னையும் காவேரியும் சேர்க்கணுன்றதுக்காக வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, தாத்தா பணம் கொடுத்து தான் என்னை கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கங்கா போகிறாங்க. அக்கா நில்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே போகிறாங்க காவேரி.
பயங்கர கோவமாக போயிட்டாங்க. அங்கேருந்து காவேரி போகிறாங்க. போயிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தான் பணம் கொடுத்து ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, அவங்க 2 பேரும் சேர்க்கறதுக்காக. ஆனால் உண்மைலாம் கங்கா